வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மக்கள் வங்கிக் கணக்கு திட்டம் அனைத்து தரப்பு மக்களையும் நிதி கட்டமைப்பில் இணைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் தொழில்துறை வளர்ச்சி குறியீடு கடந்த ஜூலை மாதத்தில் 3.5% உயர்ந்துள்ளது. முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக தேசிய நிதி அறிக்கை ஆணையத்தின் தலைவர் திரு நிதின் குப்தா கூறியுள்ளார். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 4 தங்கம் 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். மக்கள் வங்கிக் கணக்கு திட்டம் அனைத்து தரப்பு மக்களையும் நிதி கட்டமைப்பில் இணைத்து அவர்களின் கண்ணியத்தை உயர்த்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமரின் மக்கள் வங்கிக் கணக்கு திட்டத்தின் 11வது ஆண்டு நிறைவையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் ஒட்டுமொத்த நிதி கட்டமைப்பில் இந்த திட்டம் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். நிதி கட்டமைப்பில் அனைத்து தரப்பு மக்களும் பங்கேற்று நாட்டை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்லும் கருவியாகவும் இது அமைந்துள்ளது என்று அவர் கூறியுள்ளார். பெண்களுக்கான அதிகாரத்தை உறுதி செய்வதில் பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டமும் அதன் மூலம் நேரடியாக அரசின் மானியம் கணக்கில் செலுத்தும் திட்டமும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். எந்தவொரு ஏழை குடும்பமும் வங்கிக் கட்டமைப்பில் இருந்து விலகி நிற்காத சூழ்நிலையை இந்த திட்டம் ஏற்படுத்தியுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளுக்கு மதிப்பை தேடித்தரும் அன்னையாகவும் வங்கிக் கணக்கு திட்டம் திகழ்வதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் தொழில்துறை வளர்ச்சி குறியீடு கடந்த ஜூலை மாதத்தில் 3.5% உயர்ந்துள்ளது. கடந்த ஜூன் மாதத்தில் இது 1.5% இருந்ததாக மத்திய புள்ளியியல் துறை தெரிவித்துள்ளது. இவ்வாண்டு ஜூலை மாதத்தில் தொழிற்சாலைகளின் உற்பத்தி 5% உயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தயாரிப்பு பொருட்களின் உற்பத்தி 5.4% உயர்ந்துள்ளது. மின்சார உற்பத்தி 0.6% உயர்ந்துள்ளது. நுகர்வோர் பொருட்களின் உற்பத்தி 7.7%, முதலீட்டுப் பொருட்களின் உற்பத்தி 5% உயர்ந்துள்ளதாகவும் தொழில் உற்பத்தி குறியீட்டு புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக தேசிய நிதி அறிக்கை ஆணையத்தின் தலைவர் திரு நிதின் குப்தா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று முதலீடு தொடர்பான தேசிய கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், UPI, சரக்கு மற்றும் சேவை வரி, உற்பத்தியோடு இணைந்த சலுகை திட்டம் உள்ளிட்ட சீர்திருத்தங்கள் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை வலுப்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி கடந்த 2022-24 ஆண்டு 6.8% இருந்தது என்றும், அதிக அளவில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதை அடுத்து தற்போது 7 முதல் 8% மொத்த உள்நாட்டு உற்பத்தியை எட்டியிருப்பதாகவும் குறிப்பிட்டார். முதலீடுகளை வெளிப்படைத்தன்மையும் நம்பிக்கையும் பாதுகாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் இந்தியா செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். உலகத்தரத்திற்கு இணையாக தொழில் நிறுவனங்களின் நிர்வாகத்திறன் மேம்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். எளிமையாக்கப்பட்டுள்ள புதிய சட்டங்கள், நேரடி வரி வருவாய் சட்டம் உள்ளிட்டவை மக்களிடையே நிலையான நம்பிக்கையை உறுதி செய்துள்ளதாகவும் திரு நிதின் குப்தா தெரிவித்தார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் 1 மற்றும் 1A முதல்நிலை தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. இந்த முடிவுகளை tnpsc.gov.in என்ற இணையதளத்தில் தேர்வர்கள் அறிந்து கொள்ளலாம். கடந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதி நடைபெற்ற இந்த தேர்வில் தேர்வாகியுள்ளவர்களுக்கான முதன்மை தேர்வு டிசம்பர் மாதத்தில் நடைபெறும் என்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மோடி அரசின் 11 ஆண்டுகள். உலக பொருளாதாரத்தில் 4ஆம் இடம். உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள். 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு. 86 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள். அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி. சேவை, நல்லாட்சி, ஏழைகளின் நலன். இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி இன்று சென்னையில் நடைபெற்ற கண்காட்சியில் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையிலான மாணவ மாணவியர் தங்களது அறிவியல் படைப்புகளை காட்சிப்படுத்தினர். இந்த கண்காட்சியை தொடங்கி வைத்து பேசிய ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா அமைப்பின் நிறுவனர் டாக்டர் ஸ்ரீமதி கேசன், 11 ஆண்டுகளாக இந்த கண்காட்சி நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார்.
இன்னைக்கு எங்களோட 11th எடிஷன் ஆஃப் யங் சயின்டிஸ்ட் இந்தியா. கிராமத்துல இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம், இப்படி ஒரு பெரிய மாநகரத்துல அவங்களோட இன்னோவேஷனை காமிக்கணும். இதுல நாங்க எல்லாருக்கும் சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, வின்னிங் ஆர் லூசிங் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். உங்களோட பிரசன்டேஷன் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்மளோட 11 எடிஷன்ஸ்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க இங்க இருந்து ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. இங்க நாங்க சீட் அமௌண்ட் ஒரு 50,000, 30,000, 15,000 கொடுக்கிறோம். எவ்ரி பார்ட்டிசிபென்ட் கெட்ஸ் a prize. இதுக்கு மேல நாட்டுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற அந்த விதைய விதைக்கிறது தான் யங் சயின்டிஸ்ட் இந்தியா. இதில் பங்கு பெற்ற பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த மாணவி அனுஷ்கா சிங் கரியமில வாயுவை ஆக்ஸிஜனாக மாற்றித்தரும் சுழற்சி கட்டமைப்பை இந்த கண்காட்சியில் பார்வைக்கு வைத்துள்ளார். ராஜஸ்தானைச் சேர்ந்த மாணவி ஷாகுன் கேசர்பானி சமையல் எரிவாயு சிலிண்டரில் ஏற்படும் கசிவை கண்டுபிடித்து எச்சரிக்கை செய்யும் கருவியையும் இந்த கண்காட்சியில் பார்வைக்கு வைத்திருந்தார். தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர் தானேஸ்வரன் தாம் காட்சிப்படுத்திய சூரிய சக்தியை பயன்படுத்தி விதை விதைக்கும் இயந்திரம் குறித்து எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். என்னோட மிஷின் பேர் ஸ்பாசம் சோலார் பேஸ்டு ஆட்டோ சர்விங் மிஷின். இந்த மிஷின் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, மண்ணில் ப்ராசஸ் பண்ணி விதை போட்டு தண்ணி ஊற்றி மண்ணை விடும். இதான் மிஷினோட ப்ராசஸ். இந்த மிஷின் சோலார்லேயே ஒர்க் ஆகும். இப்போ மழை பெஞ்சு சப்போஸ் சோலார் ஒர்க் ஆகாது. அதனால நாங்கள் டைனமோ மோட்டர் வச்சிருக்கோம். இந்த பேட்டரி சூப்பர் பேட்டரி வச்சிருக்கோம். இது 10 to 15 மினிட்ஸ்ல ஃபுல் சார்ஜ் ஆயிரும். இந்த மிஷினை நம்ம ஃபோன்ல கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதுல நான் கேமரா வச்சிருக்கேன், சிசிடிவி கேமரா. நம்ம வீட்டில் உட்காந்துட்டு ஃபோனை கண்ட்ரோல் பண்ணலாம். தமிழ்நாடு அரசு 3000 கோடி ரூபாய் மதிப்பிலான பிணைய பத்திரங்களை ஏலத்தின் மூலம் விற்பனை செய்ய இருப்பதாக அறிவித்துள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கியின் மும்பை கோட்ட அலுவலகத்தில் அடுத்த மாதம் 2ஆம் தேதி இதற்கான ஏலம் நடைபெறும் என்று மாநில அரசின் நிதித்துறை முதன்மைச் செயலர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். சென்னையில் வசிக்கும் பெண் ஆட்டோ ஓட்டுநர்கள் இளஞ்சிவப்பு ஆட்டோக்கள் பெறுவதற்கு அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகுதியுடைய பெண் ஆட்டோ ஓட்டுநர்கள் சென்னை மாவட்ட சமூக நல அலுவலர், வடக்கு மற்றும் தெற்கு பகுதி அலுவலருக்கு விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்து வரும் 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், நீலகிரி, கோவை, திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்தார். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் 5 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும், கோவை மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகளிலும், கேரள, கர்நாடக கடலோர பகுதிகள், கொங்கன், கோவா கடலோர பகுதிகள், மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் கடலோர பகுதிகளிலும், மத்திய மற்றும் தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகளிலும், தமிழக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய ஒரிசா கடலோர பகுதிகளிலும், வங்கக்கடலின் வடபகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் அடுத்த 2 நாட்களுக்கு மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மாவட்டச் செய்திகள். சென்னை துறைமுக பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு சேகர் பாபு இன்று ஆய்வு மேற்கொண்டார். கோவையில் இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் சார்பில் குடியிருப்புகளுக்கான மின்சார கட்டமைப்பில் கடைபிடிக்க வேண்டிய தர விதிகள் குறித்த கருத்தரங்கு இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் தமிழ் இணைய கல்விக் கழகம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் சான்றிதழ்களை வழங்கினார். சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் கைப்பற்றப்பட்ட 573 கிலோ போதைப் பொருளை காவல்துறையினர் தீயிட்டு அழித்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 4 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது. கஜகஸ்தானின் ஷிம்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 25 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் குர்பிரீத் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். இதே பிரிவில் அமர்பிரீத் சிங் வெள்ளிப் பதக்கம் வென்றார். இதன் குழு பிரிவிலும் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. ஆடவர் ஜூனியர் பிரிவில் சுராஜ் வெள்ளிப் பதக்கத்தையும் தனிஷ்க் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். ஆடவர் 25 மீட்டர் ஜூனியர் குழு பிரிவிலும் 50 மீட்டர் ப்ரோன் குழு பிரிவிலும் இந்தியாவுக்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் வங்கிக் கணக்கு திட்டம் அனைத்து தரப்பு மக்களையும் நிதி கட்டமைப்பில் இணைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் தொழில்துறை வளர்ச்சி குறியீடு கடந்த ஜூலை மாதத்தில் 3.5% உயர்ந்துள்ளது. முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக தேசிய நிதி அறிக்கை ஆணையத்தின் தலைவர் திரு நிதின் குப்தா கூறியுள்ளார்.
தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 4 தங்கம் 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.